ஒரு ஆள் கூட வாசிங்க. சகோதர சைடுல ஒரு ஆள் வாசிங்க. ஆமே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நாம் கடந்த நாட்கள் கூட இந்த ஜெப நாட்கள், கடைசி 3 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். வெள்ளி மாலையிலிருந்து நேற்றைக்கு வர ஒரே வசனத்தை உங்களோடு பேசினேன், அப்படித்தானே? ஆமன். ஏசாயா 32:15 வசனங்களை உங்களுக்கு ஆதாரமாய் நான் காண்பித்து, உன்னதத்தில் இந்த ஆவி ஊற்ற மட்டும் ஆமா அப்படி இருக்கும். ஆமேன். வனாந்தரம் எப்படி ஆகுமா? செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அப்படி நம்ம அந்த ஜெப நாட்களில் ஆண்டவர் வனாந்தரமாய் இருக்கிற வாழ்க்கையில அறுப்பு காலம் இனி இல்லையோ, இனி எங்கள் வாழ்க்கை ஏன்னா நன்றாய் காய்க்கப்பட்ட திராட்சை தோட்டம், நன்றாய் மலர்ந்த திராட்சை தோட்டம். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் மார்போடு அடித்து புலம்புகிறார்கள். ஏன்னா எல்லாம் இருண்டு போச்சு. வீட்டுக்குள்ள பார்த்தா முட்களும் எரிஞ்சலும் அகப்பட்டு இருக்குது. அவ வாழ்க்கை வனாந்தரமாய் மாறி போனது. அப்பொழுது அவர்கள் அழும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னதத்தில் ஆவி ஊற்றப்படும் பொழுது நிச்சயமாய் உன் வனாந்தரம் நல்ல வயல்வெளியாய் செழிக்கும் என்ற ஆண்டோடைய வார்த்தை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதோடு கூட இந்த வார்த்தை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த நாட்கள் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, நான் செழிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நேற்றைக்கு அந்த வார்த்தையை உங்களோடு முடித்தேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார்கள், கர்த்தர் வாக்கை கேட்டு அவருடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். வாக்கு என்ன என்று உங்களுக்கு நான் காண்பித்தேன். ஆமென். உங்களுக்காய் ஆமென் சீயோனில் கல் வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுக்கப்பட்டு விலையேறப்பட்ட கல்லாகிய இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். 2வது சொன்னேன், உங்களை சுத்திகரியுங்கள் என்று நான் உங்களுக்கு காண்பித்தேன். 3வதாக உங்களுக்கு காண்பித்த காரியம், நீங்கள் தேவனை சார்ந்து நில்லுங்கள் என்று உங்களுக்கு காண்பித்தேன். 4வது உங்களுக்கு நான் சொன்னேன், கர்த்தருக்கு காத்திருங்கள் என்கிற வாக்கை தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நேற்றைக்கு நான் பேசினேன். ஆனால் இன்றைக்கு அதோடு தொடர்புடையதாய் வார்த்தையாய் இருந்தாலும் நான் அந்த வார்த்தைக்கு நேராய் கடந்து போகவில்லை. ஏனென்று சொன்னால் அதை எதற்கு உங்களுக்கு வெளிப்படுத்தினேன், ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் என்று சொல்ல வேத வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு பெருநெஞ்சன் அப்படியானால் நமக்கு எதிராய் சத்துருவானவன் பலவிதமான வழக்குகள், பலவிதமான இடையூறுகள், பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான பிரச்சனைகளை அவன் நமக்கு எதிராய் கொண்டு வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ நிச்சயமாகவே அவன் செழிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 12ஆம் மாதத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, 2024ஆம் ஆண்டு 11 மாதங்கள் நாம் கடக்க பண்ணினார். எத்தனையோ ஆபத்துகளும், எத்தனையோ பிரச்சனைகளும், எத்தனையோ பாடுகளும், எத்தனையோ நெருக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. எத்தனை விதமான சூழ்நிலைகளும் நாம் அடிபட்டோம், அலக்களிக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம். ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் அந்தந்த நேரத்துல நல்ல மருத்துவராக, நல்ல பரிகாரியாக, நல்ல தேவனாக இருந்து நம்மை மார்பிலே சாய்த்து இளைப்பாற பண்ணி இந்த 12வது மாதத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ கர்த்தரை நம்புகிறவனாய் இருக்கிறபடினால நீ எப்படி மாறுவானா? செழிப்பானவனாய் மாறுவா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில மனிதன் என்னதான் வழக்கை கொள்வினாலும், மனிதன் என்னதான் நெருக்கடிகளை கொண்டு வந்தாலும், சத்துரு என்னதான் நெருக்கடிகளை கொண்டு வந்தாலும்,
நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை செழிக்கும். செழிக்கு சரியான என்னும் பதங்களை சொல்லுவோமானால், நீங்கள் என்னும் பலுகி பெருகுவீர்களே தவிர உங்கள் பெருக்கத்தையும் பலுகிறதையும் ஒருவானால் தடுக்க முடியாது. பெருநெஞ்சன் எவ்வளவாகும் வழக்கை கொள்ளுவி, வழக்கை பிரச்சனைகளை கொண்டு வந்து, போராட்டத்தை கொண்டு வந்து, தடைகளை கொண்டு வந்து, உபத்திரவத்தை கொண்டு வந்து, பலவிதமான நெருக்கடிகளை கொண்டு வந்து உங்க வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு வந்து நீங்கள் செழிக்க விடாதபடி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி, நீங்கள் நன்மைகளை கண்டுகொள்ள முடியாதபடி, நீங்கள் மேன்மைகளை கண்டுகொள்ள முடியாதபடி, எவ்வளவு போராட்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டாலும் என் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவன் எப்படி தேவானாம், அவன் செழிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினீங்கன்னா நீங்க அல்லேலூயா சொல்லுவீங்க. கர்த்தரை நம்பாட்டா கொட்டாய் விட்டுட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நம்புகிற ஒரு மனிதன் எத்தனை விதமான பிரச்சனைகளும் எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய செழிப்பை ஒருவரால் தடுக்க முடியாது. நீங்கள் யாத்ரா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் பலுகி பெருகிறான் என்று சொன்ன பொழுது அங்கே பார்வோன் அவனுக்கு எதிராக பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். ஆமென். அவர்களை வேதனைப்படுத்த தொடங்குகிறார்கள். ஆமென். 2 வயதுக்கு ஆமென் உள்ளாகி இருக்கிறான ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். பல சூழ்நிலைகள் வந்தன பொழுது வேதம் சொல்லுகிறது, எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிதான வழக்கை கொள்ளுவினாலும், பெருநெஞ்சன் உங்களுக்கு எதிராக எவ்வளவு விதமான பிரச்சனைகளையும், எவ்வளவு விதமான போராட்டங்களையும், எவ்வளவு விதமான நெருக்கங்களையும், எவ்வளவு விதமான காரியத்தை அவன் கொண்டு வந்தாலும், நீங்கள் கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனாக நீங்களும் நானும் வாழ்வோமானால், இந்த உலகத்தில எந்த சக்திகளாலும் நம்முடைய வாழ்க்கையின் பலுகி பெறுகிற செழிப்பை ஒருவனாலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் ஒத்துக்கொள்றீங்க? ஏன்னா பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுவிக்கிட்டு தான் இருப்பான். அவன் எப்பொழுது பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான், எப்பொழுது நெருக்கத்தை கொடுத்து கொண்டு தான் இருப்பான். நீங்கள் என்னும் ஆமென் ஆதியாகமம் 32 அதிகாரங்களுக்கு மேல வாசிக்கும் பொழுது ஆமென் அங்கே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, வழக்கை கொள்ளுகிறது போல இவனுடைய ஆசீர்வாதம் எங்கெங்க வருதோ அப்பப்ப மாமனும் மச்சானும் சேர்ந்து அட வைப்பானுவன். அவன் சொல்லுகிறான், என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார்கள், என்னை வஞ்சித்தார்கள், அவன் என்னை ஏமாற்றினார்கள். எவ்வளவோ காரியத்தை அவன் வாழ்க்கை செய்த பொழுது கூட யாக்கோபினுடைய செழிப்பை அவர்களால் நிறுத்த முடியல. ஆமென், ஆமென். அப்போ வழக்கை கொள்ளுகிறவனும், இடைஞ்சல் பண்ணுகிறவனும், நெருக்கத்தை கொடுக்கிறவனும், உபத்திரவத்தை கொடுக்கிறவனும் உலகத்தில் வருகிறது உண்டு, தோன்றுகிறது உண்டு. ஆனால் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நம்பி பிரயாணப்பட்டிருக்குமானால், ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நம்பி இருக்குமானால், அந்த தேவ பிள்ளை வாழ்க்கையின் செழிப்பை ஒருவனும் மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 12வது மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு சொல்லுகிறது, ஐயா பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவரோ அவன் செழிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை விதமான வழக்குகள், எத்தனை விதமான நெருக்கங்கள், எத்தனை விதமான பிரச்சனைகள், எத்தனை விதமான சூழ்ச்சிகள், எத்தனை விதமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய் வந்ததோ, என் கர்த்தர் சொல்லுகிறார், வாழ்க்கையில் செழிக்க பண்ணுகிற தேவன் செழிக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஈசாக்கு விதை விதைத்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் பலுகி பெருகின பொழுதோ யார் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார்களோ, அவன் யார் ஈசாக்கு உடன்படிக்கை பண்ணினார்களோ அவர்களை சொல்லுகிறார்கள், நீர் எங்களை விட்டு கடந்து போய்விடும் என்று சொல்லிவிடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தோண்டின துறவுகள் எல்லாம் தனக்குள்ளதாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். எல்லா சூழ்நிலைகள் மாறின பொழுது கூட இந்த ஈசாக்கை தேவன் கைவிடலை. ஏனா இந்த ஈசாக்கு கர்த்தரை நம்புகிறவன் என்பதற்கு
சரியான அடையாளம் என்ன தெரியுமா? அங்கே பஞ்சம் ஏற்பட்டது, எல்லாம் தேசத்தை விட்டு ஓடினார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ இந்த தேசத்திலே விதவதன் சொன்னார். அவன் நம்பினான், கர்த்தரை நம்பினான். கர்த்தரை நம்பினவர்கள் அவன் வாழ்க்கையில் எல்லாரும் அவனை துரத்தினாலும், எல்லாரும் அவனை விரட்டினாலும், எல்லாரும் அவனுக்கு எதிராக வழக்குகளை கொண்டு வந்தாலும், என் கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற்றினார். துரத்தினவர்களை அவனை தேடி வர பண்ணினார். எல்லாரும் வார்த்தை கவனிங்க, எல்லாரும் வார்த்தை கவனிங்க. சோதர கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், ஆமென், தேவ பிள்ளையே, ஆமென், துரத்தினவர்கள் தேடி வந்தார்கள். உம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படியானால் இந்த காலவேளை ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக பலவிதமான பிரச்சனைகள் வருகிறதை குறித்து நீங்கள் கலங்கி போய், திகைத்து போய், வேதனைப்பட்டு, அங்கலாய்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையின், ஆமென், பெருநெஞ்சன், ஹல்லேலூயா, எனக்கு எதிராக வழக்கை கொள்ளுகிறானே, சத்ரு வழக்கை கொள்ளுகிறானே, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இன்னைக்குள்ள சங்கீதத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே அவன் சொல்லுகிறான், அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். எப்படி துன்பப்படுத்துகிறார்கள்? அநியாயமாய் வழக்கு கொள்ளுகிறான். யோசேப்பு சொல்றான்ல, என்ன சொல்றான் அவனை பார்த்து, நான் இங்கே வருவதற்கு எந்த குற்றமும் செய்யல, என் வாழ்க்கை இப்படி அடிபடுவதற்கு நான் எந்த தப்பு பண்ணல, இப்படி என் வாழ்க்கை, நான் கண்ட தரிசனம் வித்தியாசம், ஆண்டவரை காண்பித்த சொப்பன வித்தியாசம். ஆனா இன்னைக்கு நான் இங்க வந்து நிற்கிறேனே, இதற்கு எந்த முகாந்தரமும் இல்ல. ஆமென். ரல்லியா சொல்லுங்க பார்க்கலாம். வழக்கை கொள்ளுகிறார்கள், சிறைச்சாலைக்குள் கொண்டு போனார்கள். ஆனால் யோசேப்பு என்கிற மனிதனை கர்த்தர் செழிக்க பண்ணினார். கர்த்தரை நம்புகிற எந்த மனுஷனும் எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் அவனை கைவிடுகிற தேவன் அல்ல, மறைக்கிற தேவன் அல்ல. சோத்திரம். தானியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம், தானியேல் என்கிற மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேலுக்கு எதிராய், அவன் உயர்வுக்கு எதிராய், அவன் மேன்மைக்கு எதிராய் அவனை கர்த்தர் உயர்த்த 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 அவனை சுற்றியிருந்த பிரபுக்கள் அநேகர் எழுப்பினார்கள். இவன் என்னைக்கு வந்த பயம், இவன் என்னைக்கு வந்த பயம், அப்படிதான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமே, நம்ம இந்த ஊர்ல, இந்த தேசத்துல இத்தனை நாள் இருந்தோம், இத்தனை நாள் பாதுகாப்பு செய்தோம், இத்தனை நாள் இந்த ஊழியத்துல, இத்தனை நாள் என்ன, நான் அப்படிதான் இருந்தேன். இவனெல்லாம் என்னைக்கு வந்தவனுவன் கேட்புக்கலாம். இவன் லிப்ட் அடிச்சு போயிட்டே இருக்கிறான். அப்போ வழக்கை கொள்ளுவ வேண்டும் என்று சொல்லி வழக்கை, குற்றச்சாட்டை, குறைகளை, தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து அவனை குற்றப்படுத்தி எப்படி ஆகிலும் அவன் வாழ்க்கை செழிக்க கூடாது என்பது, அவன் வாழ்க்கை உயரக்கூடாது என்பது, எப்படி ஆகிலும் அவனுடைய வாழ்க்கை சிங்கத்தின் குழிகளுக்கு இரையாக வேண்டும் என்பதனுடைய திட்டம். அல்லேலூயா. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவிக்கிட்டு தான் இருப்பான். எத்தனை ராமன் சொல்றீங்க? எத்தனை ராமன் சொல்றீங்க? அவன் வழக்க கொழுவிட்டு தான் இருப்பான். நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோம், பாஸ்டர் எங்க போனாலும் பிரச்சனை தான், எங்க போனாலும் உபத்திரவம் தான், எங்க போனாலும் பாடுதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரை நம்புகிறவனா இருப்பியேனா உன் வாழ்க்கை பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறவன் மத்தியில உன்னை கர்த்தர், உங்களையும் என்னையும் செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேர் ஆமேன் ஒரு அல்லேலூயா உரைக்க சொல்லிருங்க பார்க்கலாம். எத்தனை வழக்குகளை கொள்ளுவனாலும், எத்தனை பெருநெஞ்சன் நமக்கு எதிராக எழுமி நின்றாலும், எத்தனை மனிதர்கள் நமக்கு முன்பாக எழுமி நின்றாலும் கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை செழிக்குமே தவிர உன் வாழ்க்கை ஒருவனால் ஒடுக்க முடியாது. உன் ஆசீர்வாதங்களை ஒருவனால் நசுப்பிக்க முடியாது. உன் ஆசீர்வாதங்களை ஒருவனும் சிறைப்படுத்த முடியாது. உனக்கு வருகிற நன்மைகளை ஒருவனும் தடைக்கற்கள் போட முடியாது. ஏனா கர்த்தர் பாதை திறப்பானா ஒருத்தனாலுமே அடைக்க முடியாது, அடைக்க முடியாது. எத்தனை பெருநெஞ்சன் வரட்டுமே, எத்தனை போராட்டங்கள் வரட்டுமே, எத்தனை நெருக்கங்கள் உண்டாகட்டுமே, எந்தவித சூழ்நிலைகள் உண்டாகட்டுமே, நீங்களும் நானும் கர்த்தரை நம்புகிறோம். கர்த்தர் நம்மை செழிக்க பண்ணுவாராக.
கர்த்தர் நம்மை செழிக்க பண்ணுவாராக. நான் வேதத்தில் ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் இதுவரைக்கும் வேதத்தில் மனிதனை நாம் பார்த்தோம். ஆனாலும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைட வாழ்க்கையில சத்துரு விதைத்த விதைகள் மத்தியில அவன் நம்பினவன் தன் வாழ்க்கை செழிக்கும்படி என்ன செய்தான் என்பதை ஏற்கனவே இந்த செய்திகள் நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த மனிதனுக்கு நன்றாய் தெரிந்த ஆனாலும் இந்த நாட்கள் ஒன்று கூட இந்த வார்த்தை நான் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். அவன் இந்த செய்தியை கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனா இந்த மனிதனை குறித்து நம்ம அடிக்கடி தியானித்திருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நமக்கு எதிராய் வழக்கை கொள்ளுகிற ஒரு மனிதன் உண்டாவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒன்ன நான் என்ன செய்வேன்? செழிக்க செழிக்க பண்ணுவேன். ஆமென். பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்வானாம்? அவன் செழிப்பாக்குகிற கர்த்தர் அவனை செழிப்பாக்குவான். வாசியங்கள் பார்க்கலாம். எசேக்கியா புத்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல 1-2 வாசியங்கள். சாரி, 2:32 1-2. நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்க, எசேக்கியா என்கிற ஒரு மனிதன். இந்த எசேக்கியாவை குறித்து நீங்கள் இந்த வேதத்திலே அதிகமாய் பார்க்க வேண்டுமானால் இந்த எசேக்கியா, ஆமென், 2 ராஜாக்கள், ஆமென், 18ஆம் அதிகாரத்திலிருந்து, ஆமென், நாம் வாசிக்கும் பொழுது இந்த எசேக்கியா ராஜாவை குறித்தும் எசேக்கியா காலத்தில் அவன் எவ்வளவாய் ஆட்சி செய்தான் என்று சொல்லியும் எல்லாம் வேத வார்த்தை சொல்லப்படுகிறது. இப்படியாய் வாழ்ந்த ஒரு எசேக்கியாவை நெருக்கும்படியாக சனகிரிப் வந்து நின்று யுத்தம் பண்ணும்படி நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டான். வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியா கண்டான். அப்படியானால் எசேக்கியாவுக்கு எதிராய் வழக்கை கொள்ளும்படியாக, ஏன் அந்த பிரச்சனை சொல்றேன்னா, நீங்க அந்த 2 ராஜாக்கள் புத்தகத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா 18ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவைகளை பிடித்தான். அப்பொழுது எசேக்கியா லாகிஷ் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்த என்னை விட்டு திரும்பி போவோம், என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் சொல்லிட்டு இந்த எசேக்கியா ராஜாவுக்கு எதிராய், ஆமென், இந்த ராஜா, ஆமென், அசிரியா ராஜா சனகிரிப் வந்து நிற்கிறான். ஆனா வந்து நிற்கிற நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, இவன் தன் கையில் இருக்கிறதான எல்லாவற்றையும், ஆமென், என்னெல்லாம் சுமத்துறீரோ எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஆலய கதவு நிலைகள் எல்லாம் பொன் தகடு எல்லாவற்றையும் கலத்தி அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டான். அல்லேலூயா. அப்படினாலும் இவன் போயிருவான். ஆனா இந்த எசேக்கியா ராஜாவை விடுவேனான்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் வந்து நின்று நிற்கிறான். அப்பொழுது அந்த இடத்துல வாசிக்கிறோம், எசேக்கியா சொல்றான், இவன் நம்ம மத்தியில யுத்தம் பண்ணுவதற்கு நோக்கம் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. சில நேரத்துல பெருநெஞ்சன்கள், நம்மளுக்கு எதிராய் சத்ரு, நமக்கு எதிராய் துன்பப்படுத்துகிறவர்கள் எவ்வளவோ பாடுகள் படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள், எவ்வளவோ காரியத்தை நடப்பிக்க வேண்டும் நினைப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சரி விட்டு கொடுப்போமே, போனது போகட்டுமே, நடக்குது நடக்கட்டுமே, எல்லாம் நம்ம விட்டு கொடுத்தாலும் பாருங்க மேல மேல திரும்பி திரும்பி அடிப்பான். இத எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் வந்த சம்பவம் அப்படிதான். இவன் போன பாடல பாருங்கள், தன் ஆலயத்துல உள்ள கதவுகள் உள்ளது, தன் தேவைகள் பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் வாங்கி விட்டோம், மீண்டும் வந்து நிற்கிறான். எப்படி? ஆமே, நான் எப்படி ஆகிலும் இவர்களை அழித்தாக வேண்டும் என்று சொல்லி, இந்த ஜனங்களை தன்னண்ணை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி, இந்த ஜனங்களை நெருக்க வேண்டும் என்று சொல்லி
பலவிதமான பிரயுத்தனமான காரியங்களை பண்ணி இவர்களுக்கு அதை யுத்தம் செய்ய வேண்டும் என்று வந்து நிற்கிறான். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில மனிதர்கள் நமக்கு எதிராய் பல வழக்குகளை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள், பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள், போராட்டங்களை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். என்ன உங்களுக்கு சங்கீத பகுதியில் சொன்னேன் அல்லவா, அவர்கள் எனக்காய் குழி வெட்டினார்கள், அதை என்ன எடுத்து சொல்வீர்களானால் உங்களுக்கு எதிராய் நீங்கள் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உங்களுக்கு எதிராய் குழியை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எவ்வளவு தாழ்ந்து போனாலும், எவ்வளவு விட்டு கொடுத்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் இறங்கி இறங்கி போனாலும் அவர்கள் விட்டு கொடுப்பதா இல்லை. பெருநெஞ்சர்கள் அவன் என்ன செய்வாங்களாம், கொளுத்தி விட்டுட்டே இருப்பான், விட்டுட்டே இருப்பான், விட்டுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அவனுடைய திட்டம் என்ன, எப்படியாக யுத்தம் செய்ய வேண்டும், எசேக்கியா ராஜாவை பிடிக்க வேண்டும், இன்னும் அந்த ஜனங்களுக்குள் ஒரு கலகத்தை உண்டாக்க வேண்டும். ஏன்னா இந்த பதிகாலங்கள் திட்டம் போட்டவன் செய்கிறான். சனகரி பாருங்க, ஆமா 26 18 2 26 வாசிங்க பார்க்கலாம். உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவத வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி. அப்படின்னா இந்த எசேக்கியாவுக்கு எதிராக அவன் பெருநெஞ்சை எப்படி வழக்க கொள்ளுறான் பாத்தீங்களா. இவன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டான், கொடுத்த பிறகு பிரச்சனைக்கு பின்பா வந்து சொல்றான், இந்த எசேக்கியாவை என்ன செய்யணும் தெரியுமா, தனிமைப்படுத்தணும். வேதம் சொல்கிறது, எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தது போல ஒருவனும் நம்பிக்கை வைக்கலையா. அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்ற, அப்படிதானே. அவ எசேக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷன். ஆனா இந்த நம்பிக்கை வைத்த எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக பாருங்கள் எவ்வளவோ பிரயத்த காரியங்களை கொடுக்கிறான். ஆனா வழக்க கொள்ளுவிட்டு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கிறான். அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது அவன் அடுத்தது என்ன செய்கிறான், ஜனங்கள் காது கேட்க பேசுறான். அல்லேலூயா. சில நேரத்துல சத்துரு இந்த வேலையும் பார்ப்பான். அல்லேலூயா. சத்துரு என்ன இந்த வேலையும் பார்ப்பான். ஆமா, நம்ம கிட்ட போராடி பார்ப்பான். போராட முடியலைன்னா நம்ம கூட நிக்கிற யார்கிட்ட போய் என்னத்தை சொல்லலாம் நினைப்பான். நம்ம கூட கை கோர்த்து நிற்கிற யார தன் பக்கம் இழுக்கலாம் நினைப்பான். ஆமா, நம்ம கிட்ட சேர்ந்து நிற்கிற யாரையாவது பிரிச்சிடலாமான்னு பார்ப்பான். இது சத்துருடைய நோக்கம். ஆனா வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜா மேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள ஒருவனும் இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் எடுத்தீங்க படிச்சுங்க பார்க்கலாம். எந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். 5ஆம் வசனம் வாசிங்க. அவனை போல் ஒருவனும் இருந்ததில்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பின ஒரு மனுஷன். ஆனா கர்த்தரை நம்பின இந்த எசேக்கியா ராஜாவுக்கு பின்பாக வழக்க கொள்ளுறத பாருங்க. முதலாவது வந்து நிற்கிறான் இவன், பாருங்க எல்லா பொருளையும் கொண்டு கொடுக்கிறான். ஆனா போகல. இரண்டாவது என்ன செய்கிறான் பாருங்க, அந்த ஜனத்தண்டை பேசுகிறான், தூஷிக்கிறான். சொல்றாங்க, ஐயா நீ இந்த ஜனங்கள் கேட்டாம கொஞ்சம். அவன் சொல்றான், நான் பேசுனது உன் ராஜா கேட்கணும் அல்ல, உன் தேவன் கேட்கணும் அல்ல. ஆமா, அவங்க கூட கரங்கோர்த்து நிற்கிறான் பாரு, அவனுக்கு முன்பாய் நான் பேச வேண்டும் என்று இருக்கிறேன். சில நேரத்துல பெருநெஞ்சன் இப்படியும் வழக்கு கொள்ளுகிறார்கள். ஆனா கர்த்தரை நம்புகிற நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பியனா, நான் நம்பிக்கையா இருப்போம்னா நம்ம செழிப்ப ஒருவனும் எடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, சொல்ல இந்த வார்த்தை
அந்த வார்த்தை பாருங்க, அவன் சொல்லுற வார்த்தை பாருங்க, தங்கள் நீரை குடிக்கவும், பாருங்க, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்தில் தங்கியிருக்கிற மனுஷனண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவனண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களை குழப்புறான், வஞ்சித்தான், அவன் வஞ்சித்து போடுவான், அவன் வஞ்சித்து போடுவான், அவன் உங்களை கெடுத்து போடுவான், அவன் அப்படியாக்க, இவன் இப்படியாக்க, இவன் இப்படியாக்கும். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பத்துக்கு, நமக்கு தான், நம்ம தொழில் மத்தியில் அநேகம் பேசுவான். நீ அவங்க கூட சேர்ந்துடாத, உனக்கு கெடுத்தே விடுவான். ஆமா, நீ அவங்க கூட சேர்ந்து பேராத, அவங்கள தப்பு வைக்க மாட்டான். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்பி நில்லுங்க, கர்த்தர் உங்களை செழிக்க வைப்பா. அல்லேலூயா. பேசுறவன் பேசட்டு, தூற்றுறவன் தூற்றட்டு. ஆமா, எவ்வளவு பேசுறான் அவ்வளவு அவன் அள்ளிட்டு போயிட்டே இருக்கட்டு. அல்லேலூயா. சில நேரத்தில் சில மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வசப்பாடிட்டு இருப்பாங்க, ரூம் போட்டே பேசுவானுவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஒரு காலம் கர்த்தர் மனுஷன கையில் அவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவனை கர்த்தர் என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தில் அவனை செழிக்க பண்ணுகிற தேவன். அழைத்தது மனுஷன் அல்ல, வேறு பிரித்தது மனுஷன் அல்ல. நான் ஊழியத்தின் பாதையில் நான் அடிக்கடி வீட்டில் ஒரேன்னு சொல்லுவேன் உண்டு. ஏன்னா ஆமா, பெண்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷன் ஆயிடுவாங்க. அதை வழக்கமாக சொல்லுது. இந்த ஆம்பளையில பார்த்தீங்கன்னா ஒரு கோவப்படுவாங்க, நேரம் சமாதானம் ஆயிடுவாங்க, அப்புறம் சண்டைக்காரனை கண்டாலும் ஒரு ஸ்மைல், அது சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப அட்டாச்சும் போக மாட்டாங்க, ரொம்ப நெருங்கி விரிஞ்சும் போக மாட்டாங்க. அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா ஒன்று, ஆனால் ஒரே பானைக்குள்ள ஒன்னா கிடப்பாப்புல. சோத்திரம், ரெண்டு பேருக்கும் ஒரே கைதான் சாப்பிடும், அப்படி கிடப்பாப்புல. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுன்னா உன்னைப்பார் என் அழகைப்பாருன்னு ரெண்டு தசையா போகும். ஆனா ஆம்பளைல பாருங்க, சேருறது லிமிட்டா தான் சேருவான். ஆனா பிரிஞ்சாலும் ஒரே பிரிஞ்சு பார்க்க மாட்டான். சரி செய்துட்டியாமாக்கா, நல்லா இரு அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா. ஆனா நம்ம அப்படி இல்லை. என் முகத்தை பாரு, அப்பேனா அதுக்கு பின்னுங்க பார்த்தீங்கன்னா ஒரே பானைக்குள்ள தான் சாப்பாடு. அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுவேன், 1000 கதைகள் இருந்தாலும் கர்த்தரை நம்பின நம்ம வாழ்க்கைய தேவன் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பி ஆண்டவருக்காய் உண்மையா நம்ம இருப்பேன்னா எந்த வழுக்கு கொழுவினாலும் கர்த்தரை நம்புகிற நம்ம வாழ்க்கை செழிப்பா மாறும். கர்த்தர் வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்றாரு. ஒருவேளை நீங்க கூட சொல்லலாம், பாஸ்டர் என்னை குறித்து ரொம்ப மோசமா பேசுறாங்க, பாஸ்டர் என்னை குறித்து ரொம்ப ஆமென் ரொம்ப இதா சொல்றாங்கம்மா, பாஸ்டர் என்னை குறித்து அப்படியா பேசுறாங்க, பாஸ்டர் என்னை குறித்து இப்படியா பேசுறாங்க, பாஸ்டர். கவலைப்படாதுங்க, வழக்க கொழுகிறவன் கொழுவிட்டே இருக்கட்டும். நீ கர்த்தரை நம்பி இருப்பியனா கர்த்தர் அவர்களுக்கும் பயமனை செழிக்க பண்ணுவா, அவர்களுக்குமா என்னை வாழ வைப்பார், அவர்களுக்குமா நடத்துவார். இன்னும் அவன் உங்களை வஞ்சனையா நடத்துவான்னு சொல்லி அடுத்த வார்த்தை என்ன சொல்றான் பாருங்க, 31 வாசிங்க. ஆமாம், என்ன சொல்ல பாருங்க, ஆசை வார்த்தை. என்ன வார்த்தை? ஆசை வார்த்தை. கடந்த காலம், இப்பெல்லாம் ஐபிஎஸ் நம்ம ஊழியங்கள் அப்படி இல்லை. கடந்த காலங்கள்லாம் ஆமாம் ஊழியத்தில் நடக்கிற சம்பவம் சூப்பராக இருக்கும். ஆள் சேர்க்கறதுக்கு ஆசை வார்த்தை, ஆசை டீ, ஆசை மட்டன், ஆசை புரோட்டா எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு எதிராய் திருப்புவதற்காக என்ன ஆசை வார்த்தை. உனக்கு என்ன கிடைக்கும்? திராட்சை தோட்டம். அந்த வார்த்தை பாருங்க, நீ திராட்சை கனியை தன் அக்கிரம கனியை புசித்து அவன் தண்ணீரை குடியுங்கள், இப்படி நீங்கள் பிழைப்பீர்கள், கர்த்தர் என்று உங்களுக்கு போது எசேக்கியாவுக்கு செவி கொடாதுங்கள் சொல்லிட்டான்னு சொல்றான் பாருங்க. ஆமென். சொல்லுனால் காணிக்க இடத்துல வாருங்கள், வந்து உங்களை அப்பமாய் தேசம் ஒலிவனின் தேசமாய் சீமைக்கு கொண்டு போகும் அளவும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்படி சொல்லி 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 ஜனங்களையும் வஞ்சனையா நடத்தி அவங்களுக்கு ஆசைகளை சொல்லி பேசி எடுத்து என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறான். ஆனா எசேக்கியா ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 2 ராஜாக்கள் ஸ்தோத்திரம். ஆமென். 2 நாளாகமம் 32:7 வாசிங்க. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். ஆம் ஆம், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அடுத்தது அவர்களை தேற்றினான். அல்லேலூயா. ஜனங்களை அவனை தேற்றினான். யூதாவின் ராஜாவை சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சனகரிப் பெருநெஞ்சன் வழக்க கொழுவிட்டே இருக்கிறான், பெருநெஞ்சன் காரியத்தை கொழுவிட்டே இருக்கிறான். ஆனா எசேக்கியா சொல்லுகிறார், அவனை போல ஒரு ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததில்லை. ஆமென். அந்த நம்பிக்கை உள்ள ராஜாவுக்கு எதிராய் ஆமென் பேச்சுகள் வார்த்தைகள் என்னெல்லாமோ நடக்கு. அவனோடு இருக்கிற ஜனங்களை கலக்கம் உண்டாக்குகிறார்கள், பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள், காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எசேக்கியா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஜனங்களே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவனோடு இருக்கிறது மாம்சபயம், நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர்தானே என்று சொல்லி ஜனங்களை தேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, அநேகர் உனக்கு வழக்க கொடுக்கிறாங்களா, அநேகர் உனக்கு தடைக்கற்களை வைக்கிறாங்களா, அநேக போராட்டம் உங்களுக்கு எதிராக வருதா, அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக வருதா, அநேக நெருக்கடிகள் உங்களுக்கு எதிராக வருதா, அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு வருதா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை தெரியுமா, நீ கர்த்தரை மட்டும் நம்பி நில்லு, ஆண்டவர் மட்டும் நம்பி இல்லை. நேரம் சுருக்கம் நான் முடிக்க விரும்புகிறேன். அதே அதிகாரத்துல ஆமென் 21ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தூதனை அனுப்பினார், ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென். அப்போ தேவனை ஆராதிக்க வந்த தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நம்புவோம், நம்புவோடு இருப்போம்னா பெருநெஞ்ச நமக்கு எதிராய் எவ்வளவு வழக்க கொழுவினாலும், எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், எவ்வளவு பாடுகளை கொண்டு வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் கொண்டு வந்தாலும், கர்த்தரை நம்புகிற நம்முடைய வாழ்க்கை செழிக்குமே தவிர அவன் இஷ்டத்துக்கு கர்த்தரை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தர் செழிக்க வைப்பா. பிரச்சனை கண்டு கலங்கி போயின்னு இருக்கீங்களா? போராட்டங்களை விட்டு கலங்கி போயின்னு இருக்கீங்களா? நெருக்கத்தை கொடுத்ததை குறித்து கலங்கி போயிருக்கிறீங்களா? உங்களுக்காய் வருகிறதான உபத்திரவத்தை கொண்டு கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கை சொல்லுகிறார், நீ கர்த்தரை நம்பி நிற்கிற மனுஷன் உனக்கு எதிராக ஒருவனும் கை போட முடியாது, ஒருவன் உனக்கு எதிராக நிற்க முடியாது, ஒருவன் உன் வாழ்க்கையை தடுக்க முடியாது, ஒருவன் ஆசுவாத்தை தடுக்க முடியாது, ஒருவன் நன்மைகளை பிடுங்க முடியாது. ஏண்டா நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். அந்த தேவத்தை நீங்களும் நானும் நம்பிக்கொண்டிருக்கிறபடினால் அவர் ஒரு தூதன் அனுப்பினா போதையா, அவன் நமக்கு எதிராக இருக்கிறவன் அதோகதி 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 கர்த்தர் நம்மை செழிப்புள்ளவனாய் மாற்றுவார். இந்த கால வேளை ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளை, கர்த்தரை நம்பினவன் செழிப்பான். அப்போ நீங்க கேட்பீங்க, நாங்க கர்த்தரை நம்பலையா, நாங்க ஆண்டவரை நம்பலையா, நாங்க தேவத்தை நம்பலையா? நீங்க நம்புறீங்க, நான் கர்த்தரை நம்புறேன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி இருந்துறீங்க. ஆனால் இந்த எசேக்கியா பெருநெஞ்சன் வழுக்கை கொள்ளுவின பொழுதோ கர்த்தரை நம்பினான். அவன் செழிப்பாய் மாறினதுக்கு கர்த்தரை நம்பினவனுக்குள்ளாக இருக்கிற கேரக்டர் என்ன தெரியுமா? ஒன்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆமென். ஒரு காரியத்தை செய்தான். என்ன காரியத்தை செய்தான்? ஆமென். 2 ராஜாக்கள் 18 சொல்லப்பட்டது போல முதல் கொடுத்தான், பொன்னு வெள்ளி தங்கம் இதெல்லாம் கொடுத்தான். ஆனா போனவன் திரும்ப வந்தான்.
புரிஞ்சா? இன்னைக்கு சிலவங்க கத்தரை நம்புறோம் பாஸ்டர், அவன் எப்படியாய் தொலைந்து போகட்டுன்னு சொல்லி சில நேரத்தில் விட்டு கொடுக்கிறோம். ஆனா விட்டு கொடுத்தா நம்ம விட மாட்டான். ஒதுங்கினாலும் ஒதுங்க விட மாட்டான், பதுங்கினாலும் பதுங்க விட மாட்டான். அவன் தனியா போனாலும் தனியா விட மாட்டான். எப்படி போனாலும் அவன் நமக்கு ஏதாவது யுத்தம் செய்ய வேண்டும் என்று நோக்கம் கொண்டிருக்கிறான். நம்மளை அழிச்சே தீர நம்ம நினைச்சாச்சு, நீ எங்க போனாலும் விட மாட்டான். என்னத்தை கொடுத்தாலும் ஒத்துக்கிட மாட்டான். என்னத்தை கொடுத்தாலும் அவனுக்கு ஆத்தாது. அப்ப இவன் ரெண்டாவது என்ன தெரியுமா செய்தான்? சோத்ரம் 19ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்க அதை வீட்டுல வாசிங்க. ரெண்டாவது இவன் ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். பிரவேசித்து என்ன செய்தானா, ஏசாயா என்கிற ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவனிடத்தில் வார்த்தையை சொல்லி அனுப்பினான். அல்லேலூயா. நம்ம கத்தரை நம்புற ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா நம்ம இருப்போம்? சோத்ரம் பிரச்சனை வந்துட்டா உடனே ஆலயத்துக்கு வருவோம். நம்ம ஜெபிக்க மாட்டோம், நம்ம ஆண்டவரை கூப்பிட மாட்டோம், நம்ம ஆண்டவர் நோக்க மாட்டோம். ஏசாயிடத்தில் சொல்லி அனுப்புவார்கள். ஊழியிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த நெருக்கம். ஆனா ஊழியர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. ஏசாயா சொன்னாரு, இதோ அவன் செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்கு அனுப்பி அவன் தேசத்து பட்டயத்தால் சொல்லி உரைக்கிறேன்னு சொல்லி என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். இவனை செய்தான், திரும்பி போயிட்டான். அல்லேலூயா. அப்போ இங்க ஏசாயா ஜெபிக்கிறாரு. அவன் என்ன செய்கிறான்? அவன் திருப்பி அனுப்பப்படுகிறான். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து அந்த 8-9 வாசிக்கும் பொழுது அடுத்தது சனகரிப் சொல்றான், நான் போயிட்டேன் நினைக்காத, இன்னும் வருவேன், இன்னும் வருவேன், இன்னும் வருவேன். அப்பந்தான் அந்த எசேக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவன். 16ஆம் வசனம் வாசிங்க, 15 வாசிங்க பார்க்கலாம். சாரி 14ல இருந்தே வாசிங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக வெறித்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தரை நம்புகிற ஒரு தேவ பிள்ளை ஊழியத்தை சொல்வது பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையில கர்த்தரை நம்புறேன் நம்புறேன், என் வாழ்க்கை செழிப்பாய் மாறணும்னு சொல்லுகிற நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இருக்கிற பிரச்சனைய தேவத்துக்கு முன்பாய் விரிக்கணும், தேவத்துக்கு முன்பாய் இறக்கி வைக்கணும், தேவத்தோடு பேசணும். ஐயா இவன் கொடுத்துக்கிட்டு ஏசாவிட்ட ஆள் அனுப்பிட்டான். அவ ஏசா சொன்னார், அவன்கிட்ட சொல்லு, அவன் வந்த வழியா போவத்தக்க ஒரு ஆவியானவன் திரும்பி போயிருவான் சொல்லிட்டாரு. அடுத்த ஒரு பத்திரம் வருது, நான் போனேன் நினைக்காத, நான் வருவேன், கண்டிப்பா வருவேன், கண்டிப்பா யுத்தம் செய்வேன் என்று சொன்ன பொழுது இந்த எசேக்கியா செய்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தவன் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தான். ஆமென் ஆமென். ஊழியத்தை எல்லாம் தேடி போனான். இப்போ ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் கர்த்தர் மேல் நம்புகிற என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தை என் தேவ சமூகத்துல விரிப்பேன். இன்னைக்கு ஆண்டவரை தேடி நாடி வந்திருக்கிற தேவ பிள்ளைய, இன்னைக்கு நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? என் வாழ்க்கை கர்த்தரை நம்புறேன், என் ஊழியர் எனக்கா ஜெபிப்பார், என் பாஸ்டர் எனக்கா ஜெபிப்பான்னு சொல்லிக்கிட்டு நமக்கு தேவ சமூகத்துல இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, நம்ம தேவனுடைய பாதபடியில இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, நம்ம தேவ சமூகத்துல வருவதுக்கு காரணம் இல்லை. எல்லாரும் சத்தம் போடுறாங்களே, எல்லாரும் சொல்றாங்களே, அதனால லேசா சும்மானாலும் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு ஓடிடலாம், கொஞ்சம் தலையை காணிச்சு ஓடிடலாம், இப்படியே வர்றோமே தவிர, ஆனா நம்ம வாழ்க்கை செழிப்பு வரணுமே, நம்ம வாழ்க்கையின் பாடுகள் வரணுமே. நமக்கு எதிராய் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவி கொண்டிருக்கிறானே, நமக்கு எதிராய் சத்துரு பலவிதமான தீமைகளை செய்து கொண்டிருக்கிறானே, நமக்கு எதிராய் சத்துரு பலவிதமான திட்டங்களை தீட்டி நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டிருக்கிறானே, நமக்கு அவர்கள் நன்மைகளை சுரண்டி கொண்டிருக்கிறானே, நம்முடைய வேலைகளை கெடுக்கிறானே. இப்படி கெடுக்கிற இந்த சனகரிப்பு இந்த அசிரியாவின் ஜனங்களை ஆமென் தேவன் என்னை விட்டு மாற்ற வேண்டுமானால் எனக்கு இருக்கிற பிரச்சனையை தேவ ஆலயத்தில் போய் விரிப்பதற்கு நாம் ஆயத்தம் இல்லை. அவன் தேவாலயத்துக்கு முன்பாய் போய் விரித்த, அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆலயத்துக்கு வாங்கய்யா. ஏன் ஆலயத்துக்கு வரணும்? எதுக்கு வரணும்? அங்கே வந்தால் என்ன கிடைக்கும்? நாங்கள் வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணுறோம். பண்ணுவிய? சோத்திரம் சொல்லதுக்கே வாய் திறக்கலை. நீங்கள் வீட்டில் நல்லா சோறு பொங்கி விட தவிர சோத்திரம் பண்ண மாட்டிய. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எசேக்கியா கர்த்தரமே இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவர் நம்புகிறோம் பாஸ்டர், நாங்கள் மனுஷன் நம்பலை பாஸ்டர். இந்த வாய் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எசேக்கியா சொன்னா கர்த்தரை நம்புனதில் அவனை போல ஒரு ராஜா இல்லை. இன்னைக்கு அநேகர் சொல்ல கர்த்தரை நம்புகிற நீ செழிப்பா, கர்த்தரை நம்புகிற நீ பெருநெஞ்சம் உனக்கு எதிராக கொள்ளுகிற பிரச்சனைகள் மத்தியில நீ கலங்கி போகாத, நீ கலங்கி போகாத. நீ அந்த நிருபத்தை வாங்கினியா? சத்துரு என்ன உனக்கு எதிராக கொண்டு நினைக்குதியா? தேவ ஆலயத்துக்குள்ள வா. அதை தேவனுக்குன்பாய் விரி, மனுஷனுக்குன்பாய் விரிக்காத, அடுத்தவனுக்குமாய் மெருவிக்காத, அடுத்தவன் முன்பாய் புலம்பிட்டு நடக்காத, அடுத்தவனுக்கு விட்டு கதவை தட்டிட்டு நிற்காத. தேவத்துக்குன்பா உன் பிரச்சனை விரி. நான் அடிக்கடி சொல்லுவேன், அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும், ஆமாம், அழாத பிள்ளைக்கு பால் கிடைக்காது. நீ தேவ சமூகத்தில் விரிப்பதற்கு நேரம் இல்லை. ஐயா பைபிள் வாசிக்க தான் செய்யல, ஜெபிக்கிறதுக்கு தெரியாதா? 2 வார்த்தை சொல்ல தெரியாதா? 2 வார்த்தை தேவ சமூகத்தில் முழங்கல், ஆண்டவரே என் பிரச்சனையை பாருங்கன்னு சொல்ல நமக்கு வாய் தெரியாதா? ஒரு சோத்திரம் சொல்ல தெரியாதா? ஒரு துதிக்க தெரியாதா? ஒரு சோத்திரம் சொல்ல தெரியாதா? பாஸ்டர் எங்களுக்கு ஜெபிக்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபிப்பதற்கு அறியாதவைகளை கூட உங்களுக்காக ஆவியானவர், ஆமாம், யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமாம், 15ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது, ஆமாம், 14-15 சொல்லப்பட்டிருக்கும். அவர் உங்களுக்கு என்ன பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்களை நம் வாசிங்க. நாம் ஏற்றபடி நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால ஆவியானவர் தாமே, அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபிப்பது என்ன நமக்கு தெரியாம இருக்கிற அந்த வசனம் வாசிங்கம்மா. அந்தபடியே ஆவியானவரும் நமக்கு பலவீனம் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால், ஆமென், என்னடா வாக்கு கடங்காத பெருமூச்சோடு, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவன் நமக்காய் வேண்டுதல் செய்கிறாராம். இந்த ஸ்லாக்கியம் யாருக்கையா கிடைச்சிருக்குது? நமக்கு தான் கிடைச்சிருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஸ்லாக்கியம் நமக்கு தான் கிடைச்சிருக்குது. நான் ஆண்டவர் கேட்கிற, ஒரு சோத்திரம் சொல்ல தெரியாதையா? ஒரு சோத்திரம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க. அவன் விரித்து, அடுத்து என்ன சொன்ன? ஜெபம் பண்ண வாசிங்க. ஜெபம் 2 ராத்திரிகள் விரித்து நினைச்சுதானா? போதும். இப்படி சொல்லி கடைசியா சொல்லுகிறான், எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி விண்ணப்பம் பண்ணின நேரத்துல, இப்படி விண்ணப்பம் பண்ணின சமயத்துல தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு தூதனை அவனுக்காக அனுப்பினார். ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் என்ன செய்தானா? ஆமென், அவன் புறப்பட்டு போய் அஸ்ரேலின் பாளையத்தில் 1,90,000 பேரை சங்கரித்தார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ கர்த்தரை நம்புற உங்க வாழ்க்கை கதை செழிக்க விடுவாரா விட மாட்டாரா? கர்த்தரை நம்புகிற நீங்க உங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைய, உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைய, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை தேவ சமூகத்துல விருத்தி வச்சுக்கிட்டு நீங்க ஏசப்பாவை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நீர் ஒருவரே தெய்வம், நீர் ஒருவரே தேவன் சொல்லுங்க. எந்த பெருஞ்சன் உங்களுக்கு வழக்க கொள்ளுவினாலும் அவனுக்கு முன்பாய் கர்த்தரனை செழிப்படைய பண்ணுவா, செழிப்பாக்குவா, செழிப்பாக்குவா. என் கர்த்தர் செழிப்பாக்குகிற தெய்வம். இன்னும் அவனை அப்படி மட்டும் செய்யல பாருங்க, சொல்றான் பாருங்க 27:10-27. உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். கர்த்தரோட வார்த்தை சொல்லுது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு எதிராக பண்ணுற எதுவுமே ஆண்டு சொல்றாரு. அவனை பார்த்து யார் ஆசீர்வாத சொல்ற, நீ என் ஜனத்துக்கு எதிராக நீ வந்ததை நான் அறிஞ்சேன், நீ பேசினதை அறிஞ்சேன். சோத்ரம் என்ன சொல்றார்? அல்லேலூயா. எனக்கு விரோதம் நீ கொந்தளிச்சதை நான் அறிஞ்சேன். ஆனா நீ ஏதோ வீரியம் பேசுது என் செவிகள் ஏறினால் நான் என் துரட்ட உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியாய் உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபித்தீங்கன்னா நீங்க துரட்ட எடுக்காண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றேன்? நான் என் துரட்ட எடுத்து எங்க மூக்குல போட்டு இழுப்பேன். அடுத்து சொல்லுவாருங்க, என் கடிவாளத்தை உன் வாயில போடுவேன். ரொம்ப பேசாத, சீக்கிரம் வாய்க்கு பூட்டு போடுவேன்னு சொல்றாரு. ஆமா, கடிவாளத்தை போட்டு வாயை பூட்டுவேன்னு சொல்றாரு. சில நேரத்துல இந்த நாக்குல எலும்பு கிடையாது பார்த்துங்க, சும்மா வள வந்தது போனது, அவன் இருந்தது இல்லாதது, நடந்தது நடக்காதது எல்லாம் பேசிட்டு இருக்கோம். தேவ சமூகத்தில் நம்பிக்கை நீ முழங்கால் போட்டியேனா பூட்டு போடாத, அவரு பூட்டு, நீ பூட்டு போடாத. நம்ம பூட்டு போட்டா மன கஷ்டம், மன சஞ்சலம், சண்டை தான் வரும். அப்படிதானே? நம்ம அவன் பேசுறதுக்கு திருப்பி பேசி பூட்டு போட போவோம், அங்க அடிதான் வரும். ஆண்டவரே பூட்டு போடட்டு காத்திருப்போனா கர்த்தர் பூட்டு போட வேண்டிய காலத்தை பூட்டு போடுவாரு. துரட்ட போட்டு இழுக்க வேண்டிய காலத்தை துரட்ட போட்டு இழுப்பாரு. அதை உன் கண்ணு காணும். என் கர்த்தர் நம்மை செழிப்பாக்குவார். ஏன்னா நீங்கள் நானும் மனுஷனை நம்பி இந்த உலகத்துல வரல. ஆமன் ஊரை நம்பி வரல, ஆமன் குடும்பத்தை நம்பி வரல. நம்மளை அழைச்சவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவம், இந்த கருவை அழியாதபடி நம்மை கருவை காத்த தேவம், இந்த உலகத்தில் பிறக்க பண்ணின தேவம், அவருடைய ஜாதியாக நம்மை தெரிந்தெடுத்த தேவம், அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவின தேவம், நம்ம வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் அறிகிறார். நமக்கு எதிராய் வருகிற வரத்தையும், நமக்கு எதிராய் வருகிற போக்கையும், நமக்கு எதிராய் வருகிற எல்லா வார்த்தைகளையும் என் கர்த்தர் அறிவார். அறிவார் அறிவார் அறிவார். கர்த்தரை செழிப்பாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? முடிந்த முழங்கால் படிடுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, தேவத்தை நோக்கி பாருங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பெருநெஞ்சன் உனக்கு எதிராய் வழக்கை கொள்ளுவலாம், சத்ரு உனக்கு எதிராய் வழக்கை கொள்ளுவலாம். சத்ரு நன்மைக்கு எதிராய் வழக்கை, பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வர நீ கலங்கி போகாத. வாயை விரிவாய் தரங்க, வாயை விரிவாய் தரங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த வேளை கர்த்தர் என்னோடு பேசினான்னு எத்தனை பேரோடு உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் பேசினான்னு உங்களுக்கு தோணுதோ அத்தனை பேர் உங்களால் அமைதியா இருக்க முடியாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்றார். கர்த்தர் உன்னை செழிக்க பண்ணுவார். நீ கர்த்தரை நம்பி நிற்கிற, கர்த்தரை நம்பி நிற்கிற. உனக்கு எதிராய் பல வழக்குகள், ஆமென், பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறானோ, உனக்கு எதிராய் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறானோ, உனக்கு எதிராய் பலவித போராட்டங்களை கொண்டு வருகிறானோ, உனக்கு எதிராய் பல தீங்குகளை கொண்டு வருகிறானோ, உனக்கு எதிராய் பலவித சதிமோசங்களை கொண்டு வருகிறானோ, உனக்கு எதிராய் அவதூறை பேசிக் கொண்டிருக்கிறானோ, உன் பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறானோ, நீ செய்யாத குற்றத்தை பேசிக் கொண்டிருக்கிறானோ, நீ செய்யாத காரியத்தை உன்மேல் குற்றம் சாட்டுகிறானோ, நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கை செழிக்கும். உன்னை எப்படி ஒடுக்க வேண்டும் நினைத்தார்களோ ஒடுக்கி
எதிர்க்கிறவருக்கு முன்பாக என் கர்த்தர் உயர எழும்ப பண்ணுவார். கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளையே, இந்த கால வேளை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இந்த 12வது மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு வெளிப்படுகிறது. நீ செழிப்பாய், நீ கர்த்தரை நம்பினவர், நீ கர்த்தரை நம்பினவர், கர்த்தரை நம்பின நீ. என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர், நீ ஒருவரே இரட்சகர், உம்மை அன்றி வேறு தேவன் இல்லப்பா. என் பிரச்சனையை உமக்கு முன்பாய் விரிக்கிறேன், என் பாடுகளை உமக்கு முன்பாய் தெரிவிக்கிறேன், என் கஷ்டத்தை உமக்கு முன்பாய் தெரிவிக்கிறேன். யார் எனக்கு எதிராக எழும்பினாலும் என்னை செழிக்க பண்ணுகிறவர் நான் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவாமே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பமே அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் ஒன்று சேர்த்து. ராஜ்யம், ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய். என்ன ராஜ்யம், ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததாமே, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்ய. அற்புதம் எனக்காக செய்பவர், எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை அவரே அவரே என்னை சொல்லுங்க பார்க்கலாம். அவரே என்னை அவரே என்னை காப்ப, அவரே என்னை காண்ப. சிங்கக்கவியோ, சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ 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 சூளை நெருப்ப உற்சாகமாய் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
சிங்க கவியோ சூளை நெருப்பு ஹalleluya ஒரி பர 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 ஒலி பர பஷலவி கலவலிபா சிங்க கவியோ சூளை நெருப்பு அவருனை காப்பா அவருனை காப்பா அவருனை காப்பா அவருனை காப்பா நீ கர்த்தரை நம்பினபடினால் அவருனை செழிக்க பண்ணுவார் உன் குடும்பத்தை செழிக்க பண்ணுவார் பெருநெஞ்சல் உனக்கு எதிராக வழக்கை கொள்ளுவார் அவன் கர்த்தரை நம்புகிறவரோ செழிப்பான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்துடைய வாழ்க்கை வெளிப்படுவதாக ஓ தேவ பிள்ளை தேவ ஜனமே சிங்க கவியோ சூளை நெருப்பு எதை குறித்து அஞ்சாத உன்னை அழைத்தவர் உன்னை வேறு பிரித்தவர் உன்னை தெரிந்து கொண்டவர் உனக்காக ஆமென் யுத்தம் செய்கிற தேவோ ஓரி பாபா பாபா ஓலி பாரா பாரா சந்தலவி கலவலவா ஆமென் ஸ்தோத்திரம் அருமையான வார்த்தையோடு கர்த்தரிடப்பட்ட கிருபைகளுக்கெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம் ஆமென் கேட்கப்பட்ட வார்த்தை தேவன் நடத்த போற கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம் ஆமென் நமக்கு எதிராக ஆயிரங்கள் எழும்பலாம் எத்தனை எழும்பினாலும் சிங்க கவிய சூளை நெருப்பு எதனை அணுகாது நான் கர்த்தரை நம்புகிறேன் என்னை கர்த்தர் செழிக்க பண்ணுவார் என்கிற விசுவாசம் உள்ள தேவ பிள்ளை கரங்களை தட்டி ஆண்டவரே என்னை செழிக்க பண்ணுவீராக ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை ஆஸ்வதிக்க வர கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் வர தடைப்பட்ட பிள்ளை வனக்குள் சேர்க்க வர கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளை அற்புதமான சுகத்தை கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் தொடக்கம் முதல் இம்மட்டு நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஸ்தோத்திரம் பிரிந்தால் பிரியாமல் நம்மோடு நம்மை நடத்த வர கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் தொடர்ந்து நடக்க போகிற சண்டே ஸ்கூல் கமிட்டியையும் ஆமென் சண்டே ஸ்கூல் ஊழியங்களையும் மாலை நடக்கிற ஆபோஜன கூட்டங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் குமாரனாகிய ஸ்தோத்திரிப்போம் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம் ஜெபிப்போம் எங்களை நேசநல்ல தகப்பனை நாங்களுமே துதிக்கிறோமே வாழ்த்துக்கிறோம் நல்ல பாடல் நல்ல ஆராதனை கொடுத்தீங்க உங்கள் வார்த்தையோடு பேசுனீங்கப்பா கேட்ட வார்த்தையோடு வாழ நடக்க ஜீவிக்க கிருபிச்சுங்க இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ள கிருபிச்சுங்க என்னமா இந்த நாட்கள் வர தடைப்பட்ட பிள்ளைகள் நாட்களும் சேருங்க பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதமான சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய சரித்துக்குரிய ஆத்துமாக்குரிய சகலவித நன்மையினால் நிறையப்பட்டவர்களாய் இந்த இடத்தோட கடன் சொல்ல கிருபிச்சுங்க நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத அன்பின் தகப்பன் எங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தார் யாவிடுந்தும் எல்லாத்துக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆனால் நல்ல இன்றைக்கு வேலைகளை கொடுங்க கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிங்க இரத்த கோட்டையில் மறைத்து எடுத்துங்க தொடர்ந்து நடக்க போகிறதான சந்தி சுழியங்களையும் மாலடுக்கிற ஆபோஜன கூட்டங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க எல்லாவற்றும் கரத்தில் கொடுக்கடி தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே மேவர் நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்த சகல வாழ்வை மறவாதே ஆமென் ஆசுவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஆவியருடைய ஐக்கியம் சிநேகம் பாதுகாவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடு கூட அவருடைய மருகை மட்டும் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமென் அல்லேலூயா 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 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.